இயேசுவில் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக இந்த நாளுக்காக நன்றி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் ஒரு பார்வை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம், அல்லது ராஜ்யத்தின் ஒரு கண்ணோட்டங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 1000 years கிங்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யங்கிறதான விஷயம் பார்க்க போனீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜ்யங்கிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை தேவன் 6 நாள் சிருஷ்டிக்கிறார், 7ஆம் நாள் ஓய்வு நாளுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் நாளுங்கிறது எதை அடையாளப்படுதுன்னா ராஜ்யத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா இதே கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணுன்றாங்க. இந்த 7ஆம் நாள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சத்தியத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களையும், அதாவது என்னென்னா உலக ஜனங்கள் அப்படின்னு பார்க்கும். அந்த ஜனங்களை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துக்கிட்டு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறா, உண்மையை சொல்லிக் கொடுக்க போகிறான்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து வேதமானவர்களுக்கு தெரியும். புதுசாக கேட்குற வந்துட்டு மற்ற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இது ஒரு விஷயம் தெரியாது. இதனால் காதல் வாங்கிக்கிறங்க. இந்த ராஜ்யனுங்கிறான அந்த பாடத்தை எடுக்கும்போதுனா ஒரு 100 பாடங்கள் எடுத்தால் தான் இந்த பாடத்தை கவர் பண்ண முடியும் பார்க்கும். ஒரே பாடத்தில் கவர் பண்ண முடியாது பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணால், இன்றைக்கி மனிதன் பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குறாங்க. நம்ம மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்குள்ள பயண தூரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலர் நன்மையும் செய்திருப்பாங்க, சிலர் வந்து தீமையும் செய்திருப்பாங்க. அதற்கு என்ன செய்யப்படுறோம், ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் இருக்குன்னு பார்க்கும். அந்த நியாய தீர்ப்பை தேவன் நினைச்சிடாரு. அந்த நினைச்சிடாருன்னா 1000 years கிங்டம்ஸில் கொண்டு வந்து அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறான்னு பார்க்குறோம். மறிக்கிற ஜனங்களை வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனை அறியாமலும் மறிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து நரகத்தை கொண்டு போக முடியுமா, இல்லாட்டினா தண்டிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா தண்டிக்க முடியாதுன்னு பார்க்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ அவங்க என்ன வாய்ப்பு கொடுக்கணும்னா, அவங்க சத்தியம் தெரிஞ்சவங்களும் சரி, தவறு பண்ணவங்களும் சரி உடனே தண்டிக்க முடியாது. ஏன்னா தேவன் கிருபை உள்ள தேவன் அவங்கள மன்னிக்கிறாரு. மன்னித்து வந்துட்டு 1000 வருட அரசாட்சியில் ஒரு 1000 வருஷம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தைப்படி வாழ்றதுக்கு பிரயாசம் பண்ணுறான்னு பார்க்கும். இந்த 1000 வருடம் ஃபுல்லாக வந்துட்டு சத்தியத்துக்காக சாட்சியாக வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 1000 வருடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்க்கைக்குள்ளே நினச்சிவாங்க கடந்து போவான்னு பார்க்கும். இந்த 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி சாத்தானே தேவன் கட்டி போடுறாருன்னு பார்க்கும். பாதாளத்தில் 1000 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாத்தானை கட்டவழிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வருது. வரமுச்சில் பார்த்தீங்கன்னா யார் சத்தியத்தில் ஸ்டஃபனாக இருக்காங்களோ அவங்க நினச்சிதான் கருத்துக்காக வந்துக்கிட்டு நினச்சாங்க ஸ்டஃபனாக இருந்து அதுக்காக ஜீவிக்காங்க, அதோட எதிர்கொள்ளனா சாத்தானுடைய உபதேசத்துக்கும் அதனுடைய பின்னணிக்கு போகாமல் இருந்தால் தன்னை தற்காலத்துக்குள்வாங்க. இப்போ சாத்தானுடைய உபதேசத்துக்கும் சாத்தானுடைய கிரியைக்கு துணை போகிறவங்க வந்துட்டு அந்த 2ஆம் மரணத்தில் அழிக்கப்படுவாங்கன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். இதான் அந்த விஷயம் நடக்கும்னு பார்க்கும். அப்போ வந்து ராஜ்யத்தில் அப்படின்னா ராஜ்யத்தை தொடக்கத்தில் என்ன விஷயம்லாம் நடக்குங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறான விஷயத்த ராஜ்யத்தில் ஒரு பார்வைங்கிறதான ஒரு கண்ணோட்டத்தில் நினைச்சப்போகிறோம் பார்க்க போகிறோம்னு பார்க்கும். ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும், ராஜ்யம் எப்போது வருங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே விஷயத்தை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுகிட்ட என்ன சீசத்து கேட்காங்க, நமது ராஜ்யம் எப்பொழுது இந்த பூமிக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது அவங்க நினச்சிடுவாங்கன்னா ஒரு ஓமை சொல்கிறாங்க பார்க்கும். அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த சமீபங்கிறதான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 21, 29, 30, 31. லூக்கா அதிகாரம் 21 வசனங்கள் 29 முதல் 31 முடிய. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். 30 அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். 31 அப்படி இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அத்திமரம் யாரை அடையாளப்படுத்துனா நம்ம இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த அத்திமரம் துளிர் விடுகிற விஷயம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. அது எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா,
அப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு கிபி 1ல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு வராங்க, சத்திய உபதேசம் கேட்குறாங்க, சொல்கிறாங்க. கேட்ட ஜனங்கள் சபை வகுப்பாராக மாறுறாங்க. கேட்காத ஜனங்கள்கிட்ட தேவன் அவருடைய கடைசி சிலுவை மரணத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்தை ஏய்ச்சவைகளை நீ அறிந்ததானால் உனக்கு நலமாக இருக்கும். இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாக இருக்கு என்று அவர் சொல்லி என்ன சொல்கிறாரு, எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல்லில் இடிக்கப்பட்டு காலம் வரும் அப்படிங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, தேவாலய ஆலயத்தையும் மகிமையை காமிக்கிறாரு. அதோடைய காமிச்சு அவருடைய அதை குறித்து பிரமித்து அவங்க பேசுகிறாங்க பார்க்கும். அது வந்து ஏரோது காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்து பெருமிதம் பேசுகிறாங்க. அப்பொழுதும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் வந்துட்டு இடிக்கப்படும், இதை இடித்து 3 நாளில் எழுப்புவேனுங்கிறான விஷயத்த கூட அவர்கிட்ட சொல்கிறார் பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிட்டிலாகவே அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவாலயம் பின் நாட்களில் வந்துட்டு தீத்து ராயனால் இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எருசலேம் அதாவது தீயை வச்சு குளித்து எருசலேமே நினச்சிட்டாங்க, மண்மேடாக்கிட்டாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாடி அந்த 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 வாரத்தில் அந்த விஷயம் நடக்கும். அத்தி மரத்தை பார்த்து என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா, அவர் கிட்ட போகிறாரு, கனி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு கடத்து உணத்தை கனி இராது அப்படிங்கிறான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பெத்தானியாவுக்கு போகிறாரு. அப்போ போயிட்டு வரம்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரம் பட்டு போச்சுன்னு பார்க்கும். இந்த அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கேட்கல அப்படின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 70 வந்துட்டு தீத்து ராயனால் இந்த இஸ்ரேல் தேசமே நினைக்கிறது தீக்கிரையாக்கப்பட்டு அது ஒரு மண்மேடாக்கப்பட்டு அது போதும் பார்க்கும். இதை நம்ம அநேக பாடங்களை நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கும். இது சங்கீதத்துலலாம் அங்கே வந்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அதே மாதிரி ஏசியாவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பட்டு போன அந்த மரம் வந்துக்கிட்டு எப்போ துளிர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1948 சுதந்திரம் வருதுன்னு பார்க்கும். அப்போது அந்த அத்தி மரம் துளிர் விட்டுன்னு பார்க்கும். பட்டு போய் இருந்த விஷயம், பட்டு போன விஷயம் இஸ்ரேல் தேசம் ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் நினச்சிறாங்க இந்த லேண்டுக்குள்ளே வராங்கன்னு பார்க்கும். அப்போ அத்திமர துளிர் விடுது வசந்த காலம் சமீபம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அதாவது என்ன பண்ணுன்னா, இந்த உலகத்தில் வந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னா எது கேபிட்டலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜ்யம் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்துக்கிட்டு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்குது, புதுடில்லி. அதில் இருந்து தான் எடுத்தது ஹெட் ஆஃபீஸர் செயல்படுன்னு பார்க்கும். தமிழ்நாடுனா அதுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரமாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி முழு உலகத்துக்கு நடுமையமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இருக்குது. அதுதான் எனக்கு உலகத்துக்கு கேபிட்டலாக தலைநகரமாக ராஜ்யத்தில் இருக்கும், நித்திய ராஜ்யத்துக்கு அப்படி தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த இஸ்ரேல் தேசம் வந்துட்டு அதை வந்து ஃபுல் ஃபார்ம் ஆகணும். அதை வந்து அது என்னென்னா அதாவது டிஸ்ட்ராயில், அதாவது அழிக்கப்பட்டிருந்து ஒன்றுக்கு உதவாத சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்துட்டு அதை புதுப்பிச்சு அதை வந்துட்டு கட்டமைக்கப்படுறாங்க. கட்டமைப்புக்கு அப்புறம் தான் நினைச்சது பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லப்படும் பார்க்க. இப்போ கட்டமைச்சாச்சு. அத்திமரம் துளிர் விழுந்ததுக்கப்புறம் வசந்த காலம் சமயமாச்சு. வசந்த காலங்கிறது என்ன, பூ பூக்கும் காலம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னா கனி கொடுக்க போகுதுன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பூவும் கிடையாது, கனியும் கிடையாதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துலேருந்து பிடுங்கப்பட்டு கனி கொடுக்குறவர்கிட்ட கொடுக்கப்படும் இருக்கு. அதனால அந்த சத்திய உபதேசம் புறஜாதிகள்கிட்ட பேருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகையில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மெசியாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, கனி கொடுக்குறவங்களா மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் பூத்து குலுங்குற ஒரு விஷயமா மாற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் நடக்கும்னு பார்க்கும். அதை தான் உன்னத பாட்டில் அவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க பார்க்கும். அதை கூட படிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. உன்னத பாட்டு அதிகாரம் 2 வசனங்கள் 11 முதல் 13 முடிய. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய்காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா,
அன்புக்குரிய சகோதரர்களே, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை ஓய்ந்தது என்று. இந்த மாரிக்காலம் மழைக்காலம் எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, அதாவது உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் பார்ப்போம். ரெண்டாவது சபையின் உயிர்த்தெழுதல் முடிஞ்சு அதான் அடையாளப்படுத்தும். இந்த மழைங்கிறதான விஷயம் என்னன்னா உயிர்த்தெழுதல் முடியுது. உயிர்த்தெழுதலே ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். மழைங்கிறது உயிர்த்தெழுதை அடையாளப்படுத்தும். மாரிக்காலம் சென்றதுன்னா மழை அப்படிங்கிறான விஷயம் சொல்லிருக்கும். இப்போ வந்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில் செத்த விதைகள் என்னது துளிர் விடுன்னு பார்க்கும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பச்சை பசைன்னு இருக்கும். காரணம் என்னென்னா அவரோட மழை துளி பட்டு துளிர் விடுற விஷயம்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியில் நித்திரை பண்ணுறாங்க, உயிர்த்தெழுதல் வருவாங்க பார்க்கும். அது வந்து ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்குது, நம்ம வந்து படிக்க போகிறோம்னு பார்ப்போம். அவன் பார்த்தீங்கன்னா பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவியின் பாடும் காலம் வந்தது ஒன்றுக்கு. பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவியின் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நம்மளுடைய தேசத்தில் கேட்கப்படுது. இந்த காட்டுப்புறாங்கிற விஷயம் எதுன்னா உலக ஜனங்களை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்க. அதாவது புறாவோ உத்தமியோ அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. நீங்கள் வந்து புறாக்களை போல கபட வச்சவர்களாக இருக்குன்னு சொல்றாருன்னு பார்க்கும். மனவாட்டியை வந்துட்டு வர்ணிக்கும் முச்சில அந்த புறாவை குறித்து சொல்றான்னு பார்க்கும். இந்த புறாவுக்கு பித்து கிடையாதுன்னு பார்க்கும். ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குன்னு பார்க்கும். அதனாலதான் நம்ம ஆண்டவராய் இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது கூட அந்த வந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கிறவர் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த புறாங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஒரு பரிசுத்தையும் பரிசுத்த பிள்ளையிலே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் விஷயம் சொல்லப்படுது. அத்திமரம் காய் காத்ததுன்ட்டு. அத்திமரங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தது. அப்போதான் ஒரு காய் போடுறது, காய் காக்கிறது. திராட்சை செடி பூ பூத்து வாசனையும் வாசனையும் திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அந்த அத்திமரம் இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துது. திராட்சை கொடியும் யாரை அடையாளப்படுது? இஸ்ரேல் ஜனங்களையும் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ எப்படின்னா ராஜ்யத்தில் தான் நினைச்சுறாங்க அவங்க கனி கொடுக்குறவர்களாங்க மாறுறாங்க. அதான் விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடுறதுன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் உயிர்த்தெழுதலையும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா வந்து பூ பூத்து ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்க. ராஜ்யத்தில் அவங்க வந்து கனி கொடுப்பாங்கங்கிற விஷயம் பார்க்கும். இவங்க வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பூ பூக்குற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா அவங்களால அந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். வாசிக்கலாம். ஏசாயா 27:2-6 வாசிங்க. ஏசாயா அதிகாரம் 27 வசனங்கள் 2 மற்றும் 6. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். போதும். அப்போ அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அது யார் பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 6 வசனம் சொல்றாங்க. அதுதான் யாக்கோப்பு வேர் பற்றி அப்படின்னு சொல்றாரு. யாக்கோப்பு தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து காய்த்து உலகத்தின் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போ வந்துட்டு உலகத்தின் பலனால் நிரப்பு காலம் வரும்னா உலகத்துக்கு இவங்க நினைச்சாங்க ஒரு ஆசீர்வாதமாக மாற போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இவங்ககிட்ட வந்து தான் என்ன கட்டளை இருக்குன்னா நியாயப்பிரமாண கட்டளை இருக்குன்னு பார்க்கும். எப்படி ஒரு மனிதன் வாழணுங்கிறான நியாயப்பிரமாண கட்டளை இருக்குது. அந்த கட்டளை தான் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஃபுல்லாக போகுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க சிலவர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் ரேன்சம்க்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் இல்லையே அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க பார்க்கும். நியாயப்பிரமாணத்தில் எது இல்லைன்னா பலியும் காணிக்கையே தான் இல்லைன்னு ஒழிய மற்றபடி நியாயப்பிரமாணங்கிற விஷயம்னா நியாயப்பிரமாணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி இச்சையாது இருப்பாங்க. அப்படி நிறைய கட்டளைகள் சொல்லுவோம். மனிதன் வாழ்றதுல நிறைய கட்டளைகள் இருக்கும். அந்த கட்டளை எப்போ வந்துட்டு ஸ்தாபிக்கப்படும் பார்த்தீங்கன்னா இந்த லா அவன் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்படும். ஏன்னா இவங்ககிட்ட வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா அந்த லா சட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நினைச்சுவாங்கன்னா உலகத்துக்கு நினைச்சவங்க கொடுப்பாங்கன்னு பார்க்கும். ஒரு மனுஷன் எப்படி ட்ரெஸ் போடணும்? பெண்கள் ஆடையை தான் உடுத்தணும், ஆண்கள் ஆடையை தான் உடுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வேதத்தில் இருக்குது. அதன்படி சட்டத்தை அவங்க கொண்டு வரான்னு பார்க்கும். இப்போ அந்த சட்டத்தின்படி யார் வாழணும்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் வரல. ஆனால் தேவன் அந்த பூமியில் 2ஆம் வருகையில் வந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கும் வச்சுல அவங்க நினைச்சுவாங்க பார்ப்பாங்க செய்வாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்புக்குரிய சகோதரர்களே அதை பற்றி இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட குறித்து சொல்கிறாரு. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் நீங்கள் மரணம் அடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கும். மரணம்ங்கிறது எதை அடையாளப்படுதுன்னா 2ஆம்
மரணத்தை தேவரை அடையாளப்படுத்தும் பார்க்கணும். அதை தான் சொல்கிறார் ஒழிய அவங்க வந்துட்டு லிட்டில் மரணத்தை சொல்லலாம் பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 1. மார்க்கு அதிகாரம் 9 வசனம் 1. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். போதும். இப்போ ஏன் இந்த வசனத்தை படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில சாபிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஆணித்தனமான ஒரு வசனம் தான் இந்த வசனம் சொல்லப்படுது. அன்றைய அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்றேன். அப்போ இது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தைன்னு பார்க்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைன்னு பார்க்கணும். அப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்போ இன்னும் வர உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போ வரும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மரணம் அடைய மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. அப்போ அவங்கெல்லாம் மரணம் அடைந்தார்களே, அப்போ தேவன் சொன்னது அப்போ பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி வரும்னு பார்க்கும். லிட்டில் மீனிங்ல நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். இப்போ எல்லாரும் மறிக்கிறவங்க வந்துட்டு மரணங்கிறதுனா மரணத்துக்குள்ள போனா திரும்பி வர முடியாதுன்னு பார்க்கும். மரணங்கிறதான விஷயம் உலகத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பிரஜாதிகளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை மரணம். அப்போ உலக ஜனங்கள் நினைச்சாங்க மரணத்துக்குள்ள போனா திரும்பி வர முடியாத ஒரு எண்ணம் இருக்கு. அதான் சொல்றான் பார்க்கும். வேதம் அந்த மரணத்துக்கு வேதம் கொடுக்குற பெயர் என்னன்னா நித்திரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு மறிக்கிற எல்லாரும் உலக ஜனங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மறிக்கிறவங்க எல்லாரும் நித்திரைக்குள்ள இருக்காங்க பார்க்கும். நித்திரை விட்டு எழுந்திருப்பாங்கன்னு பார்க்கும். அது வந்து நித்திரை விட்டு எழுந்திருக்கிற விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ எல்லாருமே உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு பார்க்கும். இதை சொன்னது 2ஆம் மரணம். நீங்க நிக்கிறவங்க, அதாவது இப்ப நிக்கிறவங்க சிலர் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி நீங்க மரணம் அடைய மாட்டீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு நீங்க போக மாட்டீங்களா, உங்களை நினைச்சுவேன் ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான்னு பார்க்கும். இந்த ராஜ்யத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அதனால அன்புக்குரிய சகோதரரே, அப்போ இந்த பூமியில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க, என்ன நடக்கணும்னா பலவானை முந்தி அவனை கட்டணும். ஏன்னா கட்டினா தான் நினைச்சது என்னது, அங்கே உள்ள அவனோட வீட்டில் உள்ளதை வந்து கொள்ளையடிக்க முடியும். அதாவது கொள்ளையடிக்கணும்னா கொள்ளை பொருள்னா எதுனா இந்த பூமியில் உள்ள ஜனங்களே அடையாளப்படுத்தும் பார்க்கணும். பலவான் யாரை அடையாளப்படுத்தினா சாத்தானை அடையாளப்படுத்துது. அவனை கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் உலக ஜனங்களை என்ன பண்ண பண்ணியிருந்தோம்னா தேவன் வந்து கொள்ளை பொருளாக பங்கிட முடியும்னு பார்க்கும். இது ஏசியால கூட அந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். பின்னாடி நம்ம நினைச்சிட்டு அதை பார்க்க போறோம்னு பார்க்கும். இப்போ அந்த இதை படிக்கலாம் பார்க்கும். மத்தேயு 12:29 வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். போதும். அப்போ வந்து சாத்தனை குறித்து சொல்ல போச்சுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க யோவான் 14:30 உலகத்தின் அதிபதி என்று. அப்போ உலகத்தின் அதிபதி அப்படிங்கிற விஷயம் பார்த்தா பிரசிடண்ட் அப்படின்னா தலைவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். உலக ஆளும் தலைவர்கள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அதிபதிகள் பிரதமர்கள் சொல்லப்பட்டு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் யார் கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கையில் இருக்கு. அப்போ சாத்தானுடைய கையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் இருக்கு. பாவம் செய்கிறவங்களாம் யாரு போய் இருக்கு, யாருடைய இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கையில் இருக்காங்க. இப்போ சாத்தானை கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுடைய உடைமைகள்னா அவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும், அவனுடைய பின்பற்றுறவர்கள் பார்க்கும். நம்ம எப்படி சாத்தான் பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நீங்கள் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, உங்களுடைய பிதா உங்களோட சத்துரு, அதாவது என்ன சொன்னா சாத்தானை அடையாளப்படுத்தி அவர் சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர் பார்த்து சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 2 பிதா இருக்கு. ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் பிதாவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிதாவை தேவன் எனக்கு பிதாவா இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பாவம் செய்யறவங்களுக்கு யார் பிதாவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து பிதாவா இருக்கான்னு பார்க்கும். அதனால வந்து யோவான் 8:44 சொல்ல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவாகி இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனசை குலைப்பதவனா இருக்கான். அவனிடத்தில் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தின் நிலையில் நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லும் போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அப்போ சத்தியத்துல இல்லாதவங்களும் பொய் சொல்றவங்களும் பாவம் செய்யறவங்க யாருக்கு பிள்ளையா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு பிள்ளைகளா இருக்காங்க.
அவங்கள வந்துட்டு தேவன் வந்துக்கிட்டு அவங்க கேப்சர் பண்ணணும்னா ஏன்னா எல்லாத்துக்காக தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்துருக்கான்னு பார்க்கும். அவன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், மற்ற எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களும் கூட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேவனை வந்து அவங்கள ரட்சித்து ராஜ்யத்தில் கொண்டு வந்து உண்மையான சத்தியங்கள், பூரணமான சத்தியங்களை சொல்லி அவங்களுக்குன்ற ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த சத்தியத்தைப்படி அவங்க வாழ்ந்து நிலைநின்னாங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள சென்றடைவார்கள் அப்படின்னு பார்க்கும். அப்போ பலவானை முந்தி கட்டணும் இருக்கு. அந்த பலவானைன்னா சாத்தானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த பூமி எழுந்தது சாத்தான்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் கட்டுப்பாட்டுல இருந்து அதை எழுதிட்டு நம்ம கைப்பற்றணும். தேவன் கைப்பற்றுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும். அவனை எழுதி கட்டி போடணும். கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் எழுதுது இந்த பூமியில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அதனால சொல்லப்படுது பார்க்கும். அதை கூட படிக்கலாம். லூகாஸ் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 4 வசனங்கள் 5 முதல் 7 முடிய. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். 7 நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்போதும் பார்க்கும். பிசாசு நினைச்சது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போது அது உபவாசத்துல அவர் நினைச்சாரு 40 நாள் உபவாசம் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு. அப்ப நினைச்சது பின்பு பிசாசு அவர் உயர்ந்த மலை கொண்டு போய் உலகத்து ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல அவர் காமித்து, இவை எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவையும் மகிமையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான்னு பார்க்கும். அப்போ சாத்தான்னு சொல்றாரு, உலகத்து ராஜ்யங்கள் எல்லாம் காமிச்சிட்டு ஒரு நிமிஷத்தை காமிச்சு இவை எல்லாவற்றிலும் எனக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தையும் உமக்கு இவைகளும் மகிமையும் உமக்கு தருவேன், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானக்கு வெளி கொடுக்குறேன் இருக்கேன். அப்போ இந்த பூமியில ஆளுகை பண்றவங்க தேவனுடைய பிள்ளைகளாக கேட்டால் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அப்போ தேவனால் அபிஷேகம் பெற்றப்பட்டதெல்லாம் கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ இப்போ யார் இருக்கான்னா உலகத்தின் பிள்ளைகள், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள்னு பார்க்கும். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாருன்னா அப்போ இந்த பிரபஞ்சம் யார் கூட கட்டுப்பாடுறாங்கன்னா சாத்தானுடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு பார்க்கும். தேவனை அறியாதவர்கள் என்ன செய்றாங்க, ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யார் கட்டுப்பாடுலன்னு அவங்க கட்டுப்பாடுல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களே என்ன செய்யறாங்க, விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சாத்தானை கட்டி போட வேண்டும். கட்டி போட்டால் தான் வளவானை முந்தி கட்டினா தான் என்ன செய்யறது இவனோட உடமைகள் இவன் பிள்ளைகள இது பண்ண முடியும் பார்க்கும். அப்போ அந்த உலகத்து ராஜ்யங்களெல்லாம் என்ன செய்யறது அவர்கிட்ட காமிச்சிரு, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு வந்து எனக்கு சித்தமானவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சொல்கிறான் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யுது அதோடைய என்ன செய்யுதுன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா அவனை கட்டி போட்டால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அதை வந்துக்கிட்டு என்ன செய்யுது அந்த அவனை வந்து கொள்ளை பொருளை பங்கிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சாத்தான் கட்டுப்படுத்தல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல இருக்கு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1, 2, 4, 5, 6, 7 வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 20 வசனங்கள் 1, 2 மற்றும் 4 முதல் 6 முடிய. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போதும் பார்க்கும். அப்போ சாத்தான் இப்போ எங்கே கட்டி போட்டுக்கான்னா ஆகாய மண்டலத்தில் பார்க்கும். அதை எபேசில படிக்கும் பார்க்கும். ஆகாய மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கட்டி போட்டிருக்காருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் எடுத்துட்டாங்க தூளியில் நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கும். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த சாத்தானை கட்டி எங்கே வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாதாளத்தை கட்டி போடுறான்னு பார்க்கும். 1000 வருஷம் அளவும் இருக்கும். அந்த 1000 வருஷம் என்னன்னா அந்த பூமியில் நினைச்சது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ வந்து உலக ஜனங்கள் அதுக்கு முன்னாடி மறித்தவங்க எல்லாத்தையும் இங்கே 1000 வருஷத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து சத்தியம் சொல்லிக் கொடுக்குறாரு, உண்மையை சொல்லிக் கொடுத்து உண்மைக்கு வாழணும் அருங்கான விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு பார்க்கும். இப்போ அதுக்கு உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா
அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை சுதந்திர கொள்வான்னு பார்க்கும். எப்படி என்றால் இன்னைக்கு இந்த உலகத்தில் கூட அக்யூஸ்டுகள்னு சொல்லப்படுற அக்யூஸ்டுகள் என்னதுன்னா அக்யூஸ்டுகள் அவங்க கைதி, அதாவது இந்த பூமியில் சட்டத்திட்டத்தை வாழாதவங்கள என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொலை குற்றங்கள் திருடுறவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் போட்டு அவங்க தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே விடுறாங்க. அப்போ அந்த வெளியே விடுற முச்சில் அவங்க வந்துட்டு திருந்தி இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு வாழலாம். மறுபடியும் செய்த தவிர மறுபடியும் அவங்க செஞ்சாங்கன்னா மறுபடியும் ஜெயிலில் போடுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டு அவங்க வந்துட்டு பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. வாழ்ந்தாங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவான்னு பார்க்கும். அப்படி வாழாதவங்கள 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுது. அப்போ வந்து அவனுக்கு துணை போகிறவங்கள அவங்க வந்து 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கும். அதான் விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். 4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தன் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். 6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். போதும் பார்க்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 உயிர்த்தெழுதல 2 பிரிவாக வராங்க. ஒன்று சபை பார்க்கும், 1,40,000 பேர் வராங்கன்னு பார்க்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1000 வருடத்தை அரசாட்சி பண்ணுவாங்க பார்க்கும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உலக ஜனங்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளுகை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும். அப்போ வந்து ஆசாரியர்களும் என்னது ராஜாக்களும் ஆசாரியமாக்கினார்ன்னு இருக்கும். அவரோட கிறிஸ்துவ கூட ஆசாரியர் வந்து அவர்கள் கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து முதலாவது உயிர்த்தெழுந்து அந்த 1000 வருஷம் அளவு என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரித்துவம் இருக்கும். ஆசாரித்துவம்னா வந்து ஆசாரிகள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பலி அதை பாவத்துக்கு பரிகாரமான இந்த பரிகார வேலையெல்லாம் நினச்சினாங்க அந்த ஆசாரியர்கள் பண்ணான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபை கிறிஸ்துவ சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களாக இருந்து பலிக்குள்ள பரிகாரத்தை நினச்சிருவாங்கன்னா இந்த ஜனங்கள்கிட்ட உலக ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த விஷயங்கள் பண்ணுறான்னு பார்க்கும். அந்த நிவர்த்தி பண்ணுற விஷயம் பார்க்கும். ஆசாரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவி புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவனுடைய சொந்த சம்பத்து அந்த சேஷபுத்திரான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட சபை கூடன்னு பார்த்தீங்கன்னா அவர் சத்திய வசனத்தால் ஜென்மிக்கப்பட்டவர்கள், சத்திய வசனத்தை ஜென்மிக்க முதற்பனாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சேஷபுத்திர பாவம் பார்க்கும். இந்த 1000 வருஷம் அளவு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியத்துவ வேலை என்ன பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா சபை பார்க்கும். 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்திய ராஜ்யம் சொல்லப்பட்ட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஊழியம் பார்ப்பாங்க. ராஜாக்கள்னா ஜனங்களை வழி நடத்துகிற விஷயத்தையும் பார்க்கணும். சிங்காசனத்தில் இருந்து ஒவ்வொரு என்ன செய்கிறாங்க அது ஆளுகை பண்ணுறான்னு பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் சொல்லும் முச்சில் என்ன சொல்கிறாரு, தாளந்து கொடுக்குறாரு. தாளந்த பிரயோஜனப்பட்டவங்க அவங்க என்ன செய்றாரு, இந்த பட்டணத்துக்கு அதிகாரி 10 அதிகாரின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 5 பட்டணத்துக்கு அதிகாரி 10 பட்டணத்துக்கு அதிகாரின்னு சொல்லுவார். தாளந்த பிரயோஜனப்படுத்தாதவனுக்கு அதை பிடுங்கி இருக்கிறவன்ட்ட கொடுத்து நீ என்ன செய்யறது இந்த பட்டணத்துக்கு அதிகாரியாக இது அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கும். பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ராஜாக்கள் ஊழியத்தை கொண்டு கொடுக்காம பார்க்கணும், சபைக்கு கொடுக்குறான்னு பார்க்கும். ஏதாவது விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூமியில் வந்து ராஜ்ய ஸ்தாபிக்கப்படணும்னா சாத்தானே கட்டப்படுதணும், கட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்துட்டு ராஜ்யத்தில் யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க, ராஜ்யத்தில் யார் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும். அதில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோன்னு பார்க்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை உலக ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு பார்க்கும். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாருமே நினச்சிருக்காங்க உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு பார்க்கும். பரலோகத்துக்கு யார் குவாலிஃபைடு ஆகிறான்னா இயேசு கிறிஸ்து சிலுவை இந்த மரணத்துக்கு அப்புறம் உள்ளவங்க, அவங்க தான்
முதற் பலன் அவங்க வந்து 1,44,000 இவங்க அனுப்பிச்சிட்டாங்க பரலோகத்துக்கு குவாலிஃபைட் ஆகிறாங்கன்னு பார்க்கும். மற்ற எல்லாரும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருப்பாங்கன்னு பார்க்கும், உதவியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உலக ஜனங்கள் அங்கே இருப்பாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சத்தியத்தில் நிலைநிற்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். முற்பிதாக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பழைய ஏற்பாடு அவங்க ஒரு நினைச்சுறாங்க ஒரு பரிசுத்த ஜீவன் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இவங்க நினைச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பூமியிலையும் நினைச்சுறாங்க அந்த விஷயத்தை அவங்க காமிச்சா அவங்க வந்து தப்பி வைக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்கன்னு பார்க்கும். அவங்களும் ஒரு ஜீவன் ஏற்கனவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களும் உலக ஜனங்களும் ராஜ்யத்துக்குள்ள வருவாங்கன்னு பார்க்கும். படிக்கலாம். லூக்கா 13:28-29. லூக்கா அதிகாரம் 13 வசனங்கள் 28-29. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். 29. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். போதும் பார்ப்போம். அப்போ என்ன சொல்ல பார்த்தா இங்கே 28ஆம் வசனத்தில் நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசியும் சொல்றாரு. இது தீர்க்கதரிசியும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாலும் உங்களையோ புறம்பான இருளில் தள்ளப்பட காணும்போது. அப்போ உங்களையே புறம்பான சபையில் வகுப்பாரில் என்னன்னா என்ன இது அவங்கள தான் அடையாளப்படுது. சத்தியத்துக்கு சாட்சியாக வாழறவங்க நினைச்சுவாங்க புறம்பான இருளில் போயிடுவாங்க பார்க்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்போ 4 திசையிலும் அடுங்கின பூமி 4 திசையில் குடியிருக்கிற உலக ஜனங்கள் இவங்களே எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எங்கே பங்கு பெறுவாங்க அப்படின்னு விஷயம் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். உயிர்த்தல்ல பங்கு உள்ளவங்க பாத்திரவான எண்ணப்பட்டவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் வர்றோம் பார்க்கும். பாத்திரம் இல்லாதவங்க யாருன்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போகிற விஷயத்தை பார்க்கும். இந்த கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த ஜனங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள்னு பார்க்கும். இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பு சகல தீர்க்கதரிசிகளும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சகல தீர்க்கதரிசிகளும் வந்து யாரெல்லாம் தேவனுடைய வைராக்கியமாக வாழ்ந்த முற்பிதாக்கள் என்ன வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே வந்துடுறாங்கன்னு பார்க்கும். இதை அவர் அடையாளப்படுத்தணும் பார்க்கும். இவங்களை ஆளுகை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பார் நினைச்சுறாங்க ஆளுகை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். அவங்கள வந்து யார் ஆளுகை செய்யணும் சபை வகுப்பார் ஆளுகை செய்கிறாங்கன்னு பார்க்கும். அதான் 1,44,000 பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27-29 வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 19 வசனங்கள் 27, 28 மற்றும் 29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 29. இந்நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா பேச சொல்றாரு. என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு பின் வச்சு வந்தவன் எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்றாரு. மறு ஜென்ம காலத்திலே அப்படின்னா உயிர்த்தெழுதற்கு அப்புறம் என்ன நடக்குன்னா மனுஷகுமார் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனம் மேல் வச்சிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்கலாகும். அப்போ அந்த 12 கோத்திரத்தில் யார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீர்க்கதரிசிகள்லேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. 12 கோத்திரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாக்கோப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும். யாக்கோப்புடைய வித்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும். அதான் இஸ்ரேல் ஜனங்கன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு இறக்குன்னு நம்ம லூக்கால படிக்கும் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பட்டியலில் ஆபிரகாமும் வந்துடுறான்னு பார்க்கும். அப்போ அந்த அவங்களையெல்லாம் யார் தான் வந்துட்டு வழி நடத்துகிற பார்த்து சபை வகுப்பார் அப்படின்னா 1,44,000 பேர் அப்படின்னு பார்க்கும்.
அவங்க தான் வழி நடத்தலாம் பார்க்கும். அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மேல் படிக்கும் சில என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் இல்லை இது வந்து பரலோக ராஜ்யத்தை தான் அடையாளப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழ்கண்ட வசனங்கள் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவட்டும் தகப்பனையாவட்டும் தாயாவட்டும் மனைவியாவட்டும் பிள்ளைகளாவதும் நிலங்களையாவது விட்டவன் எவனும் அவன் 100 தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளான். அப்போ 100 தனையான அடைந்துன்னா இங்கே பூமியில் என்ன சொல்லுவாங்க. இதே தான் லூக்கா 20 அந்த விஷயங்கள் இருக்கும் பார்க்கும். அப்போ 100 தனையாக அடையிற விஷயம் எதை அடையாளப்படுத்த பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் ராஜ்யத்தில் இவங்களுக்கு இந்த பூமியை அவங்களுக்கு எல்லாத்தையும் கையளிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த பூமி அவங்களுக்கு தான் சொந்தம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்காக கிடைப்பாங்க பார்க்கும். ராஜ்யத்தில் அநேக தகப்பன்மார் கிடைப்பாங்க பார்க்கும். அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு ஒரு தாயும் சகோதரன் வந்திருப்பாங்க. அப்போ உன் தாயும் சகோதரன் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யார் என் தாய் யார் என் சகோதரன், என் பிதாவின் சித்த சீர் என் தாயின் சகோதரர் ஆவர்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிறவங்கள முன்னாடி இருக்கிறவங்கள இவர்களே என் தாயின் சகோதரர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்த செய்கிறவங்க எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்யாது தாயின் சகோதரிகளாக யாருக்கு இருப்பாங்கன்னா சபையின் வகுப்பாருக்கு அவங்க இருப்பாங்க. நான் சொல்லப்படுவாகும். சபை வகுப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் அவங்கள லீட் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதான ஒரு நிழலான சம்பவம் வந்துட்டு இந்த பூமியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து காமிச்சார்னு பார்க்கும். அதே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியும் காமிச்சார் பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. போதும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில் மெஸ்ஸியா வந்திருக்காரு, கிறிஸ்து வந்திருக்காரு. கிறிஸ்து வந்து அங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பிசாசை துரத்துறாரு, அற்புத அடையாளம் நிறைய விஷயங்கள் பண்ணுறான்னு பார்க்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருக்குன்ட்டுருக்காங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் யார் இருக்க மாட்டான்னு பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவர் இருக்க மாட்டாங்க, பிணியாளி இருக்க மாட்டாங்க, நோய் உச்சர்கள் இருக்க மாட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து கூணு குருடு யாருமே இருக்க மாட்டான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அங்கே என்னது அற்புத அடையாளங்க நடக்கும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தல் எடுக்கும் மூச்சில் எல்லாருமே எடுத்துறாங்க. அவங்க எடுத்துறாங்க அப்படி பூரணமாக ஒரு சுகத்தோடு வரணும் பார்க்க. குருடெல்லாம் அவங்க வந்துட்டு நினைச்சாங்க, அங்கே வந்துட்டு மறிக்காங்க. அவங்க நினைச்சாங்க அவங்க எழுந்திருக்க மூச்சில் நினைச்சாங்க அவங்க வந்து கண் பார்வையோடு வராங்கன்னு பார்க்கும். முடவனாக மடிக்காங்க, எழுந்திருக்க முச்சுன்னு எழுதுவாங்க. அவன் எழுந்து வா அப்படின்னு சொன்னா எழுந்து வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். அது அந்த அழிவுள்ளதாக விதைக்கப்படும் அழியாமை சுதந்திரத்துக்குள்ளன்னு இருக்கும். அப்போ வந்து அழிவுள்ள சரீரம் எனக்கு அழியாமைன்னு ஒரு எழுதுனாங்க பூர்ணமாட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் ஒரு விஷயம் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்காங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நிறைய வந்து அற்புத அடையாளம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுக்க வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பரிசுத்த ஆவியினர் புறாவை போல அவள் நிலையிட்டு தேவன் அவருக்கு சொல்றாரு, இவர் தான் என்னுடைய தேவனுடைய குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்ங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தை பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நினைச்சாரு யோவான் சார் அவர் சொல்றாரு. யோவான் சாருடைய சீசர்கள் அதை நினைச்சாரு, அவருடைய 2 பேர் நினைச்சாரு, அவரை பின்பற்றி போறான்னு பார்க்கும். அதனால் யோவான் ஒருத்தரும் பார்க்கும், பின்பற்றி போறான்னு பார்க்கும், இப்படி போறான்னு பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நினைச்சாரு அவர் வந்துட்டு ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்து நீங்கள் தானே வேறு யாரையும் நீங்கள் எதிர்பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்குறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை அவர் சொல்லி காமிக்கான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். லூக்கா 7:18 22 வருஷம் வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 7 வசனங்கள் 18 முதல் 22 முடிய. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும்
கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போதும் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன பொல்லாத நோய்களையும் கொடிய வியாதிகளும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரையும் குணமாக்கின்றது. அப்போ எல்லா வியாதி பணிகளை எல்லாத்தையும் என்ன குணமாக்குறான்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களத்தை வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அடவரைசின்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா அங்கே என்ன இருக்காது? கொடிய நோய்கள் இருக்காது, வியாதி இருக்காது, பொல்லாத ஆவிகள் பிடிச்ச பிசாசு இருக்கான்னு பார்க்கும். அநேகரை குணமாக்கினா அங்கே எல்லாரையும் தேவன் நினைச்சாரு அந்த ராஜ்யத்தில் குணமாக்கி தான் கொண்டு வரான்னு பார்க்கும். அநேக குருடர் பார்வழிக்கிறார்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சது குருடர்கள் பார்வடைகிறாங்க, சப்பானிங்க நடக்கிறாங்கன்னு பார்க்கும். குஷ்டரோகி சுத்தமாகறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கின்றது. அப்போ உயிர்த்தலில் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குருடர் இருக்க மாட்டாங்க, செவிடர் இருக்க மாட்டாங்க, குஷ்டரோகி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மரித்தோர் உயிர்த்தலில் அங்கே நடக்கும். தரித்திற்கு சுவிசேஷம் இருக்கும். தரித்திரன்னா அவங்க கஷ்டப்பட்டவர்கள், அதாவது என்னென்னா உலக ஜனங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சத்தியம் அவங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்படும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் வந்தது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்கள்கிட்ட வந்தது தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னா அங்கே என்ன செய்யாது? எல்லா பிணி நோய்கள் எல்லாத்தையும் தேவன் குணமாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது அங்கே அனுசரித்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து இங்கேருந்து யோவான் சீசரில் கேட்டு யோவான்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும். கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாகும் அவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில் இஸ்ரேல் ஜனங்கள் அநேகர் நினைச்சிட்டாங்க இடறி போனாங்க. அவங்க விசுவாசிக்கலன்னு பார்க்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போச்சுல அவங்க நினைச்சுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்பொழுது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்க்கும். அப்போ அந்த டைமில் இந்த காரியங்களை பண்ணுவார்னு பார்க்கும். முதலாம் வருகையில் அவங்க ஏற்றுக்கொள்ள, இரண்டாம் வருகையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கும் பார்க்கும். இரண்டாம் வருகையில் வருவாருங்கிற விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். அப்போ தான் நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொல்லி இந்த யூத ஜனங்கள்கிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63, 64 வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 63, 64. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப நீங்க இயேசு தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்க வச்சுன்னா, நான் இப்ப சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அழகான விஷயத்த ஆசாரிட்டே சொல்லுவாரு. நீ சொல்லபடிதான் மனுஷகுமார சர்வ வல்லவருடைய வலது பரிசு வீச்சிருப்பதையும் வானத்தில் மேகத்து வருவதை இது முதல் நீங்க காண்பீங்க. என்னைக்கு வானத்துல மேல இருந்து நீங்க வர்றதை காண்பீங்களோ பார்ப்பீங்களோ அப்போதான் நீங்க மனுஷகுமாரன் அப்படியே தேவனுடைய குமாரன் இந்த கிறிஸ்து இருக்கிறதான விஷயத்த நம்புவீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. இப்போ நீங்க நம்ப மாட்டீங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரசன்னமாகிற விஷயம் பார்த்தோம்னா அந்த 6000 வருஷம் அப்படின்னு பார்க்கும். உயிர்த்தெழுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்போ அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். இதை தான் வெளிப்படுத்தல் 1:7 அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தெசலோனிக்கே 1:4-14 இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது எப்போ சம்பவிக்கணும்? 6000 வருஷத்துல முடிவில் சம்பவிக்கணும். அப்போ தான் தேவன் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது அவர் சொல்லப்படுது பார்க்கும். இதனுடைய காலக்கணக்கெல்லாம் இருக்குது. நம்ம நம்ம நினைச்சது அப்புறம் நம்ம பார்க்கலான்னு பார்க்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரசல் பருடைய காலக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏதேனுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா 4128 இடங்கள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4126 அங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய வீழ்ச்சின்னு பார்க்கும். அப்படின்னு ஏதேனில் 2 வருஷம் இருந்ததாக அங்கே சொல்லப்பட்டு வச்சுட்டாங்க.
4826 அது ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் வீழ்ச்சி சொல்லப்படுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1874 என்ன செய்றாங்க, 6000 வருஷம் ஃபினிஷிங்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா ரசல் பருடைய காலக்கணக்கில் சொல்லப்படுது. அதனால என்ன செய்றாங்க, அந்த 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், உயிர்த்தெழுதல் நடந்துச்சு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்காங்க விஷயத்த என்ன சொல்றாங்க, ரசல் பருடைய காலக்கணத்தை விசுவாசிக்கிற வேத மனங்களை ஃபாலோ பண்றோம் பார்க்கும். ஆனால் வேதத்துடைய காரியத்துக்கும் இதுக்கு இசைவில்லாத காரியமா இருக்குன்னு பார்க்கும். உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலையும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணார பார்க்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூணு குருடு சப்பானி என்ன செய்றாங்க, ராஜ்யத்தில் கிடையாதுன்னு பார்க்கும். இன்னைக்கு ராஜ்யம்னா இன்னைக்கு கூணு குருடு இருக்குதுன்னு பார்க்கும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் யாரை வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் உலக ஜனங்கள் வருவாங்கன்னு பார்க்கும். மரித்தவர் உயிர்த்து வருவாங்கன்னு பார்க்கும். இன்னும் அந்த எந்த விஷயம் நடக்கலான்னு பார்க்கும். அப்போ இந்த காலக்கணக்கு அது ஒத்து வரான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டேவிஸ் ரைஸோடைய ஒரு காலக்கணக்கு இருக்கு பார்க்கும். அப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டு ஏதேனுடைய துவக்க காலம்னு பார்த்தீங்கன்னா 3958ன்னு பார்க்கும். ரசல் அதோடைய டேவிஸ் ரைஸோடைய அந்த பிரதருடைய காலக்கணக்கு 6000 வருஷம் முடிவு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2042 பார்க்கும். அதில் 3958ஐயும் 2042ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 6000 வருஷம் வருதுன்னு பார்க்கும். இந்த 6000 வருஷத்துல முடிவில் தான் என்ன நடக்கலாம்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் பிரசன்னமும், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுகிற விஷயமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லி கொடுக்குற விஷயம் அங்கே நடக்கும் பார்க்கும். இதோடைய காலக்கணக்கு இதை காதில் வாங்கி போருங்க. ரெண்டாவது இதை குறித்து என்னென்ன விளக்கமாக நினச்சலாம் அதை பார்க்கலான்னு பார்க்கும். அந்த விஷயம் நடக்கும்னு பார்க்கும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த மாதிரி விஷயம் நடக்குன்னா குருடர் பார்ப்பாங்க, செவிடர் கேட்பாங்க, அங்கே உயிர்த்தெழுதல் நடக்கும், எல்லா விஷயங்களும் அங்கே அந்த விஷயம் நடக்கும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முதலாவது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு நடக்குங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். தானியேல் அதிகாரம் 12 வசனம் 1 மற்றும் 2. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு உன் ஜனபுத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியா மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். இந்த மிகாவேல் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். மிகாவேல்னா தேவன் போல அடுங்கான விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, யாதொரு ஜாதியாருக்கும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிர ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுறாங்கன்றாரு. உன் ஜனங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே மரணத்திலிருந்து எழுந்திருக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பூமியில் தூணில நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் இருக்கும். அதுக்கப்புறம் பண்ண பூமி தூணில் இருக்கிற எல்லாரும் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அப்போ எல்லாரும் விஷயம் நினைச்சுறாங்க வீட்டில் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏசியா தீர்க்கதரிசியும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சொல்றான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஏசியா 26ஆம் அதிகாரம் 19 வசனம். ஏசாயா அதிகாரம் 26 வசனம் 19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். போதும் பார்க்கும். மரித்தோர் உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னோட கூட எழுந்திருப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய கூட எழுச்சிருவாங்க, எந்திக்கிற விஷயத்தை அடையாளப்பட்டு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மிகாவேல்னா தேவன் நம்ம ஆண்டவராகிய சிரித்து புறத்த சத்தம் கூடுது, லாசரு எழுந்து வான்னு சொன்ன மாதிரி உலக ஜனங்களை எல்லாத்தையும் எழுப்புற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்த்தோம்.
மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீருங்கள் என்றுன்னா எல்லாரும் நினைச்சாங்க எழுந்திரு வருவாங்கன்னு பார்க்கும். உம்முடைய பனிப்பூண்டுகள் மேல் பெய்கிற பனியை போல் இருக்கும். அப்போ பனி என்ன, பனி துளி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேகத்தில் மேலேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா பனி. அந்த பனி எப்படி வரும்னா ஸ்பிரிட்டாக வரும். அப்படியே ஸ்பிரிட்டாக வந்து எங்கே தப்பினா பூமியில் வந்துட்டு தாபரிக்க இலைகளை வந்து தாபரிக்கும் வச்சுல அங்கே வந்து நீர்த்துளியாக வருதுன்னு பார்க்கும். அப்போ மழையாக வரல, அங்கே வந்துட்டு ஸ்பிரிட்டாக ஆவியாக வந்து பூமியில் நினைக்கும் பட்சத்தில் நீர்த்துளியாக மாறுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி தேவனுடைய ஆவி எங்கன்னா மறைக்கிற எல்லாருடைய ஆவி எங்கே தான் போகுதுன்னா தேவனிடத்துல போகுது. அந்த ஆவி எங்கே பூமியில் வந்து இறங்கும் வச்சுட்ட அங்கே வந்துட்டு நீர்த்துளிங்கிறது என்ன, நீரில் என்ன இருக்குன்னா அந்த என்ன ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் H2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சுன்னா தண்ணிங்கிறது திரவ பொருளே இல்லைன்னு பார்க்கும். இந்த ஆக்சிஜன் தண்ணீருங்கிறது ஆக்சிஜன் அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ ஜீவ சுவாசம்ங்கிறான விஷயத்த யாருக்கு கொடுக்கான்னா ஜனங்களுக்கு கொடுக்க விஷயம் சொல்லப்படுது. போயும்போதுக்கு மரித்தோர் பூமியிலிருந்து புறப்படப்படும். மரித்தோர் எல்லாரும் பூமியிலிருந்து புறப்படுவார்கள் அங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இதே விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்றான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 25, 28, 29 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 5 வசனங்கள் 25, 28 மற்றும் 29. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 28. என்ன சொல்றாரு? மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கு. இதை கேட்கிற யாவரும் பிழைப்பார் என்று மெய்யாக சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல என்னன்னா மரித்தோர் எழுந்திருப்பாங்க. அதே மாதிரி மரித்தோர் எழுந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு தேவனுடைய சத்தம் வந்து துணிக்கும் பட்சம் மரித்தோர் எழுந்திருப்பாங்க. அதே ஒரு வார்த்தையை தான் யாரை வந்து இப்போ பேசுறான்னா மரித்தோர் எழுப்புறவர் தான் இப்போ வந்து உங்களை நினைச்சாரு, உங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போன்னு நான் வந்துட்டு என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க. எப்படி அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை போய் அங்க வந்துட்டு செத்த பிரேதம் உயிர்ப்பிக்கும், அதே மாதிரி இப்ப நான் பேசுற விஷயம் வந்துட்டு உங்களை உயிர்ப்பிக்கும் அவங்களுக்கு விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கம்பேர் பண்ணி அவர் சொல்றான்னு பார்க்கும். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போதும் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன்னா பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் நாள்கள் வரும். அப்ப இதுதான் ராஜ்யத்துல விஷயத்து நடக்கிற விஷயத்த பார்க்கும். ரெண்டாவது இங்க 9ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைவர் எழுந்திருப்பார்கள். நன்மை எழுந்ததுன்னா முதலாவது சபை நன்மை செய்த ஜீவன் அடைவர் எழுந்திருக்காங்க. அப்பதான் முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவன் பரிசுத்தவான் பாக்கியவான் எழுது. இரண்டாம் மரணம் அவங்களை ஆள்கை செய்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தீமை செய்தவர்கள் ஆக்கினத்தைக்கு அடைவார்கள் எழுந்திருப்பார்கள் என்றது. இது எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் அப்படிங்கிற விஷயம் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற இந்த நிகழ்வை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நினைச்சு சொல்லப்படுறது பார்க்கும். ஏதாவது விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு முதலாவது நினைச்சிட்டாங்க உயிர்த்தல் நடக்கும் பார்க்கும். அந்த உயிர்த்தல் நடக்கும் வச்சுலே அங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா குருடர் சப்பானியர் அப்படின்னா அவங்கெல்லாம் நினைச்சிருவாங்க சுகம் பெற்று நினைச்சிருவாங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க. அதாவது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 29 வசனங்கள் 18 முதல் 20 முடிய. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். போதும். அப்போ அக்காலத்துல செவிடர் புத்தக வசனத்தை கேட்பார்கள். அப்போ வந்துட்டு செவிடனா வந்தானா தேவனுடைய சத்தியத்தை எப்படி கேட்க முடியும் ஒரு கேள்விக்குறி வருது இல்ல. அப்ப செவிடனா ஒருத்தன் மறிக்கும் போச்சுல அவன் உயிர்த்துல வந்துச்சுன்னா காது கேட்டவனா வருவான்னு பார்க்கும். அக்கா செவிடர் புஸ்தக வசனத்தை கேட்பார்கள் அப்படின்னா அவங்களுக்கு காது திறக்கப்படும் இருக்கு. குருடரின் கண்கள்
இருளுக்கும் அந்த அந்தகாரத்தை நீக்கலாக பார்வையடையும் என்றது. அப்போ ஒருத்தர் குருடா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் மறிக்கான்னு பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் கண் திறக்கப்பட்டவனாக, குருடன் கண்ணு இருள் இருந்த அந்தகாரம் பற்றி நீக்கலாய் பார்வை அடையும். அவன் கண் குருடனா மறித்து அவன் பார்வை அடைந்தவனா என்ன வருவான்னு பார்ப்போம். சிறுவப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷர் எளியனவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை களி கூறுவார்கள். அப்போ சிறியவன் எளியவன் எல்லாரும் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அங்க வந்துடுறாங்கன்னு பார்க்கும். கொடியவன் அச்சு போவான், சக்கந்தக்காரன் எல்லாரும் போவான். கொடியவன் யாரா சாத்தான் அடையாளப்படுத்து, சக்கந்தன் யாரா சாத்தானை அடையாளப்படுத்தும். இவங்க எல்லாரும் அகற்று போற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பானி நடக்கிற விஷயத்தை ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஏசியா 35:5 முதல் 10 வரை வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 35 வசனங்கள் 5 முதல் 10 முடிய. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பிரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்டு நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பீதியராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அப்பொழுது குருடலுக்கு கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகுன்றது. அப்ப ராஜ்யத்துல வர்றவங்களுக்கு என்ன, குருடலுக்கு கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்ப செவிடர்கள் என்ன காது கேட்கப்படும் இருக்கு. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் வரம்சம் பார்த்தீங்கன்னா முடவன் மானை போல குதிப்பான். ஊமைய நாவு கம்பி இருக்கும். ஊமையா இருக்கிறவங்க நினைச்சாங்க அவன் தேவனை மகிமைப்படுத்துவான்னு பார்க்கணும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புத அடையாளம் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா முடவன் நினைச்சாங்க மானை போல துணி குச்சி போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஊமையை பேச முடிச்சா தேவனை மகிமைப்படுத்தலான்னு பார்க்கும். வனாந்தரத்திலே தன்னுடைய தண்ணீர்கள் கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தார்கள். வனாந்தரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ காட்டாறுகள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சி போய் கிடக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பசுமையான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். ஆதாம் தவறு செய்ய முடிச்சல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு, முள்ளையும் குறுப்பையும் நடப்பிக்குன்னு சொன்னாரு. அப்போ இங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகி அங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க அங்க என்ன ராஜ்யத்துல என்ன பண்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஏதேனை போல ஒரு விஷயத்தை மாறுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரே தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் நீர்வீழ்ச்சிகளாகவும் வலு சர்ப்பம் தாபரித்து கிடந்த இடங்கள்லாம் புல்லும் கொறுக்கையும் நாளும் உண்டாயிருக்கும். அப்போ ரொம்ப அவாந்தர வெளியாகவும் ஒரு என்ன சொன்னா மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மலையிலும் பள்ளத்தாக்க இருக்கிற விஷயங்கள் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா புல் பூண்டுகளும் கொற்கையும் நாணலும் உண்டாகும். நாணல் செடியை புல்லுகளும் உண்டாகிற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்க அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அங்க பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும் இருக்கும். அப்போ அது பெரும்பாலான வழியை எதுக்கு நம்ம சொல்லுவோம்னா ராஜ்யத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும். இங்க பாத்தீங்கன்னா இது இடுக்கமான வழியில பெரும்பாலான வழியில இல்லை எல்லாருமே பயணிக்கலாம்னு பார்க்கும். எல்லாரும் போற மாதிரி அங்க ஒரு வசல திறந்துலான்னு பார்க்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருவது. தீட்டுன்னா 2ஆம் மரணத்துல உள்ளவங்க வர்றதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இவங்க பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு வரான்னா பேதைகள் ஒன்றும் தெரியாதவர்களை தான் தேவனை கொண்டு வராரு. கொண்டு வந்து உங்களை சத்தியத்துக்கு கொடுக்குறான்னு பார்க்கும். சிங்கம் அங்கே இருப்பதில்லை. சிங்கம் இருப்பதில்லைன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்கிறது சாத்தானை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் சிங்கம்ன்றது இன்னொரு பார்த்தீங்கன்னா எதுக்கும் பின்னடையாத சிங்கம்ங்கிறது ராஜாவை அடையாளப்படுத்துறது. பூமிக்குரிய ராஜா பார்க்கும். அவங்களும் என்ன செய்ய முடியாது அங்கே இருப்பதில்லை. பூமிக்குரிய ராஜாக்கள் அங்கே கிடையாதுன்னு பார்க்கும். துஷ்ட மிருகம் அங்கு போவதில்லை. துஷ்ட மிருகம்னா சாத்தானை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்கே காணப்பட மீட்கப்பட்டவர்கள் அதே நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா
தேவனால் அங்கே வந்துட்டு மீட்டி எடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா கை தூக்கி விட்டவர்கள் இருக்கும். அவர்களை என்ன கொண்டு வரன்னு பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யத்தில் கொண்டு வர பார்த்தோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா யாருன்னா ராஜ்யத்துக்குள்ள வர்ற விஷயம் பார்க்கும். சீயோனுக்கு வருவார்கள்னா சீயோனுங்கிறது 1,44,000 பேரிட வருவான்னு பார்க்கும். ஏன்னா இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா சத்தியத்தை அவங்கள்ட்ட கொடுப்பான்னு பார்க்கும். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல் இருக்கும். அதை சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலம் தவிர்ப்பு ஓடும்போது. அப்போ நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எவர் லாஸ்டிங்கன்னா அப்போ முடிவில்லா ராஜ்யத்துக்கு போகிற அந்த சந்தோஷம் நினைச்சு அவங்கள்ட்ட இருக்குன்னு பார்க்கும். இந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க அதுக்கு 1000 வருட அரசாட்சிக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நினைச்சவங்க கடந்து போவாங்கன்னு பார்க்கும். இதை தான் இந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இனி நினைச்சத மேற்கொண்ட வசனங்களை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாகத்தில் நினைச்சதை நம்ம கவர் பண்ணலாம் பார்க்கும். இனி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்க்கும். ஒரு 3/4 மணி நேரம் 2 போகும் பார்க்கும். இது அடுத்த பாடத்தில் இதோடைய கண்டினியூஸை நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும். இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ராஜ்யத்துக்கு ஒரு பார்வைங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்தோம். ராஜ்யம் எப்பொழுது நடக்குங்கிறான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்போ ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும்னா அங்கே அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாச்சுன்னு சொல்கிறாரு. அத்திமரம் யாரை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு துரத்தி விட்டுற போது கிபி 70 துரத்தி விட்டுறப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1948 சுதந்திரம் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளிர் விடுற விஷயம் வருது. அப்போ இஸ்ரேல் தேசம் கேபிட்டலாக மாறுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ உலக ராஜ்யத்துக்கு கேபிட்டலாக எது இருக்குன்னா எருசலேம் இருக்குன்னு பார்க்கும். எருசலேம் பூமி நடுமையமாக இருக்கிறனால அங்கேருந்து ஸ்தாபிக்கப்படும் பார்க்கும். அங்கேருந்து அதே ராஜ்யம் போகும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் எப்போ அந்த அத்திமரம் துளிர் விடுற விஷயத்துலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிற விஷயம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்னா பலவானை முந்தி கட்டப்படுன்னு பார்க்கும். பலவானை முந்தி கட்டப்படுறதுன்னா சாத்தானை கட்டி போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சாத்தான் எங்கே இருக்குன்னா மத்திய ஆயத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அவனை கட்டவிழ்த்து ஜனங்கள் எடுத்துட்டாங்கன்னா பாதாளத்தில் இருந்துட்டாங்க தூளி நித்திரை பண்ணுறாங்க பார்க்க. அவங்க வீட்டில் இருந்து போனதுக்கப்புறம் அவனை சாத்தானை கட்டி எங்கே பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் கட்டி வைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுது. இந்த 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்கள் வராங்கன்னு பார்க்க. அவங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுது. யாரெல்லாம் சத்தியத்தை நிலைநிற்காங்களோ அவங்க நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். யாரெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளே பாவம் செய்கிறாங்களோ அவங்க 2ஆம் மரணத்துக்குள்ளே போகாமல் பார்க்கும். அப்போ ராஜ்யத்துக்குள்ளே பாவம் செய்வாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கூட வரும் பார்க்கும். அடுத்த பாடத்தில் அந்த விஷயத்தை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டிங்கன்னா புரியும் பார்க்கும். இதான் அந்த விஷயம் பார்க்கும். இவனோட பெருமோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.